අඳුරෙන් පිටත්තට ඉහළக்கு வெளியே අන්තකාරයෙන් එළිය. දෙවියන් වහන්සේ අද අඳුරෙන් ඔබ එළියට ගේනවා. இன்று தேவன் இருளிலே இருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஹalleluya. ஹalleluya. අද දෙවියන් වහන්සේ අන්තකාරයෙන් ඔබ එළියට ගේනවා. இன்று தேவன் இருளிலே இருந்து வெளியே கொண்டு வர போகிறார். බයිබලයේ யோவான் පොත 9 වෙනි පරිච්ඡේදය. வேதத்திலே யோவானின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 2 3 ඊට පස්සේ අය අත 1 2 3 அதன் பின்பு 6 7. උන්වහන්සේ යද්දී උපන්දා පටන් අන්ධ වූ මිනිසෙකු දුටුසේක උන්වහන්සේගේ ගෝලයෝ රබ්බේ මොව් අන්ධව ඉපදීමට පව් කළේ කවුද? මොව්ද මොව්ගේ මව්පියෝද ඇසුවය. යේසුස් වහන්සේ උත්තර දෙමින් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියා මොව් කෙරෙහි ප්‍රකාශ වෙන පිණිස මිස මොව්වත් මොව්ගේ මව්පියවත් පව් කළ නිසා නොවේ. ඊට පස්සේ අයවැනි වචනය. උන්වහන්සේ මෙසේ කියා බිමට කෙල ගසා එයින් මඩ සාදා ඒවා ඔහුගේ ඇස්වලට ගා නුඹ ගොස් සීලෝම් පොකුණෙන් සෝදාගන්නයි ඔහුට කීසේක. සීලෝම් යන වචනේ අර්ථය එවන ලද්දා යනුයි. එවිට ඔහු ගොස් சோதாகென பெனீம லபா ஆவைய. தமிழ். அவர் அப்புறம் போகையில் பிறவி கூடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். 6ஆம் வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தனாய் திரும்பி வந்தான். ஒரு குருடன் இருந்தான். அவனுக்கு கண் பார்வை இல்லை. அவன் இயேசுவை காணவில்லை. ஆனால் இயேசுவோ அவனை கண்டார். அது ராத்திரி. இன்று இரவு යම් කිසි ප්‍රශ්නයක් නිසා ஏதாவது பிரச்சனையினாலே ඔබගේ ජීවිතයේ යේසුස් වහන්සේ දකින්න බැරුව ඉන්න පුළුවන්. නමුත් යේසුස් වහන්සේ මේ රාත්‍රියේ ඔබව දකින්නව දෙවෙනස. உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவோ இன்று இரவு உங்களை காண்கிறார். මේ අන්තයා ඔබගේ ජීවිතේ කිසි බලාපොරොත්තුවක් තිබුණේ නැහැ. இந்த குருடனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. நம்பிக்கையும் இருக்கவில்லை. කිසි බලාපොරොත්තුවක් තිබුණේ නැහැ. இந்த நம்பிக்கையும் எந்த நம்பிக்கையும் இருக்கவில்லை. කිසිම ප්‍රයෝජනයක් නැති මිනිසෙක් ලෙස ඔහු සිටියා. அவன் எந்த பிரயோஜனமும் அற்ற ஒரு மனுஷனாக නැති නිසා සිංගමන් ගන්නා වූ ජීවිතයට උපත් වුණා. கண் பார்வை இல்லாத நிமித்தம் பிச்சை கேட்கிற அளவுக்கு வந்து விட்டான். ඔහුගේ ජීවිතේ එළිය දැක්කේ නැහැ. அவனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காணவில்லை. ඉපදුන දවසේ සිට ඔහු සිටියේ අඳුරේ තමයි. அவன் பிறந்த நாள் முதல் அவன் இருந்ததே அந்தகாரத்திலே. යම් කිසි කෙනෙක් උට උදව් කරන්න අවශ්‍යයි එක් තැනින් තව තැනකට යන්නට. யாராவது ஒருவர் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு இடத்திலே இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு. එහෙම නැත්නම් උට යන්න බෑ. அப்படி இல்லாவிட்டால் அவனால் போக முடியாது. කෙනෙක් උපකාර අවශ්‍ය වෙලා සිටියා. ஒருவருடைய உதவி தேவைப்பட்டிருந்தது. මේ රාත්‍රියේ ඔබගේ ජීවිතේම තිබෙන්න පුළුවන්. இந்த இரவிலே உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி இருக்கலாம். සම්පූර්ණ අඳුරෙන් පුරුණා වූ ජීවිතයක්. முழுமையாக இருட்டான வாழ்க்கை. යම් කිසි ප්‍රශ්නයක් නිසා ඔබගේ ජීවිත අඳුර වෙලා. ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தம் உங்கள் வாழ்க்கை அந்தகாரமாக. ඊයේ දවසේ දේවදාසෙක් මට කතා කළා. நேற்றைய நாளிலே தேவ ஊழியர் ஒருத்தர் பேசினார். මම අවිස්සාවල යන මොහොතේ පැය භාගයක් විතර සම කතා කළා. நான் அவிசாவளை போகிற பயணத்திலே ஒரு அரை மணித்தியாலம் அவரோடு பேசினேன். ඔක්කියුවා පාස්ටර් මම වැටුණා. அவர் சொன்னார், பாஸ்டர், මගේ වාහනවල් වික්කා. என் வாகனங்களை விற்றேன். මම අද රාට කොහමද කන්නේ කියලා දන්නේ. நான் இன்று இரவு என்னத்தை சாப்பிடுவேன் என்று தெரியாது. මගේ ෆැක්ටරි ගිනි ගත්තා. என்னுடைய ஃபேக்டரி எரிந்தது. හැම දෙයක්ම නැති වුණා. எல்லாமே இழந்தேன். මමයි වයිෆුයි තාමාරු ජීවිතයක් ජීවත් වෙනවා. நானும் என் மனைவி மிகவும் கஷ்டமான ஒரு අද வாழ்க்கை. රාට මොනවද කන්නේ කියලා දන්නේ. இன்று இரவு என்ன சாப்பிடுவது என்று தெரியாது. අපිට උදව් කරන්න කිසි කෙනෙක් නැහැ. எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. මගේ ජීවිතේක පුදුමටපත් වෙන්නව
දෙයක් වුණා. என் வாழ்க்கையிலே நான் புதுமை එයාට මේ அடைகிறேன். වගේ දෙයක් වුණාද කියලා. இவருக்கு இப்படி நடந்ததோ, එච්චර උස්සස් මනුස්සයට මේම දෙයක් වුණාද? இவ்வளவு உயர்ந்த மனிதனுக்கு இப்படியான ඔව් කිව්වා මම මේ ප්‍රශ්නේ காட்டත් කිව්වේ නෑ. அவர் சொன்னார், இந்த பிரச்சனை நான் யாருக்கும் ඔබට சொல்வேன், පමණයි කියන්නේ. உங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறேன். ඔහුගේ ජීවිතේ වැටීමක් සිදුණා. அவருடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி එක් உண்டானது. මනුස්සයෙක් විශ්වාස කළා. ஒரு மனிதனை நம்பி ඔහු ව්‍යාපාරේ සල්ලි දැම්මා. அவர் வியாபாரத்துக்கு பணத்தை போட்டார். ඔහුගේ රැවටීම නිසා ඔහුගේ ජීවිත අඳුරෙන් පිරුණා. அவருடைய ஏமாற்றத்தின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையே இருளானது. අද සමහර අය ඇවිල්ලා ඇති. இன்று ஒரு சிலர் வந்திருப்பீர்கள். යම් කිසි කෙනෙක් ඔබ රවටපු නිසා ඔබගේ ජීවිත අඳුර වෙලා ඇති. யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையே இருண்டு போயிருக்கும். මොනවාද කරන්න කියලා දන්නේ නැති තත්ත්වක ඔබ ඇවිල්ලා ඇති. என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருப்பீர்கள். අඳුරෙන් පිරුණා වූ ජීවිතයක්. இருண்ட நிலையிலான අද வாழ்க்கை. ඔබගෙන් කාටවත් ප්‍රයෝජන නැති තත්ත්වයක්. இன்று உங்களால் யாருக்கும் பிரயோஜனமற்ற நிலை. ඔබගේ දෙමව්පියන් කියන්න පුළුවන්. உங்கள் பெற்றோர் சொல்லலாம், ඔබගේ දරුවන් කියන්න පුළුවන්. සහෝදරයන් කියන්න පුළුවන්. உங்கள் பிள்ளைகள் சகோதரர்கள் சொல்லலாம், ඔබගෙන් කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ කියලා. உன்னாலே எந்த ඔබ பிரயோஜனமும் இல்லை. ප්‍රයෝජන නැති තැනක ඔබ සිටින්න පුළුවන්. நீ பிரயோஜனமற்ற இடத்தில் ඔව් අන්ධකාරයෙන් හිටියා. அவன் அந்தகாரமாய் இருந்தான். ප්‍රශ්නෙන් පිරීලා හිටියා. பிரச்சனையிலே நிரம்பி කෙනෙක්ගේ උදව්ව අවශ්‍ය වෙලා හිටියා. ஒருவருடைய உதவி தேவைப்பட்டது. ජීවිතේ බලාපොරොත්තුවක් නැතුව හිටියා. வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையற்ற நிலை. මේම ඉන්න මොහොතේ இப்படி இருக்கும் வேளை දේව දාසන් වෙනවා ගෝලයන් ආනවා. தேவ ஊழியர்களாகிய சீசர்கள் යේසුස් වහන්සේ වෙත இயேசுவின் இடத்திலே ඔව් අන්ධකාර ලෙස ඉපදුනේ. இவன் இருளாய் பிறந்தான். මෙව ඇස් පේන්නේ නැතුව ඉන්න හේතුව. இப்படி குருடாய் இருக்க මෙව காரணம், රැවටිලා ඉන්න හේතුව. இப்படி ஏமாற்றப்பட்டு මෙව இருக்க අනිත් காரணம், කෙනා කෙරෙහි උදව්ව බලාගෙන ඉන්න හේතුව. எல்லோருடைய உதவியை நாட வேண்டிய நிலை මේ අඳුරට හේතුව இந்த இருளுக்கு ඔහු காரணம். කරපු පාපයද? இது இவன் செய்த பாவமோ, නැත්නම් ඔහුගේ දෙමව්පියන් කරපු පාපයද? இல்லாவிட்டால் இவன் பெற்றோர் செய்த ඔහුගේ பாவம், දෙමව්පියන් කරපු පාපයද? இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ. 9 පරිච්ඡේදය 3 වචනේ යේසුස් වහන්සේ ලස්සනට උත්තරයක් දෙනවා. 9 அதிகாரம் 3 வசனத்திலே ஒரு அழகான යේසුස් ஒரு වහන්සේ வார்த்தை කියන්නේ නෑ නෑ. இயேசு சொல்கிறார், இல்லை இல்லை, මෙයාගේ අන්තකාරයට හේතුව. இவருடைய இருளுக்கு காரணம், මෙයා අතරමං වෙලා ඉන්න හේතුව. இவர் எங்கு போவதென்று தெரியாத நிலையில இருக்க காரணம், බලාපොරොත්තුව නැතුව ඉන්න හේතුව. நம்பிக்கையற்ற நிலையில இருக்க காரணம், මෙයා කරපු වැරද්ද නොවේ. இவர் செய்த தவறு, මෙයාගේ දෙමව්පියන්ගේ වැරද්ද නොවේ. இவர்கள் பெற்றோருடைய தவறு අද அல்ல. මෙයා මේ ප්‍රශ්නෙන් ඉන්න හේතුව இன்று இவர் இந்த பிரச்சனையில் இருக்க காரணம் දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව தேவனுடைய கிரிகை මෝ කෙරෙහි ප්‍රකාශ වෙන පිණිස. இவன் இடத்திலிருந்து வெளிப்படும் අද பொழுது රාත්‍රී මා කියන්න කැමතියි. இன்று இரவு நான் ඔබ சொல்லுகிறேன், අඳුරෙන් ඉන්නවා නම් நீங்கள் இருளிலே இருந்தால் දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ ක්‍රියාව ඔබ තුල කරන්නවා. தேவன் தன்னுடைய கிரிகையை உங்களுக்கு மூலம் செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ තුල යම්කිසි ක්‍රියාවක් කරන්නවා. தேவன் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிரிகையை ඔබ செய்ய போகிறார். ප්‍රයෝජන නැති තැන ඉන්න පුළුවන්. நீங்கள் பிரயோஜனமற்ற நிலையில் නමුත් இருக்கலாம். දෙවියන් වහන්සේ ක්‍රියාවක් කරන්නවා. ஆனால் தேவன் ஒரு கிரிகையை செய்ய போகிறார். මාදයක් කරන්නවා. ஒரு காரியத்தை செய்ய අද போகிறார். කවුදරි ප්‍රශ්නකින් ඉන්නවා නම් இன்று யாராவது ඔබ பிரச்சனை හිතන්න. நீங்கள் நினையுங்கள், හැම කෙනා කියන්න පුළුවන්. எல்லோரும் சொல்லலாம், ඔයා වැරදි. நீ தவறு, ඔයා කොටයි. நீ குள்ளன், ඔයා කළු. நீ கருப்பாய், ඔයා මාතයි. நீ கொளுத்திருக்கிற, ඔයා කැතයි. நீ අසිංග, ඔයා පොසත් නැහැ කියා. நீ ஐஸ்வர்யவான் இல்லை என்று. මිනිස්සු කියන්න පුළුවන් අන්තකාරයක් කියලා. மனிதர்கள் சொல்லலாம், நீ இருட்டாய் இருக்கிறாய் என்று. නැත්නම් ඔයා පෙනීම නැති කෙනෙක් කියලා කියන්න පුළුවන්. இல்லாவிட்டால் நீ பார்வையற்றவன் என்று නමුත් சொல்லலாம். දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் தேவன் මම சொல்கிறார், මෙවැනි තත්ත්වය මෝට උදා කළේ. நான் இந்த நிலையிலே உதவி செய்தேன். දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව කරන්නව පිණිස. தேவனுடைய கிரிகையை செய்யும்படி මේ රාත්‍රී කියන්න කැමතියි. இந்த இரவு சொல்ல මම விரும்புகிறேன். යම් කිසි ක්‍රියාවක් කරනවා නම් நான் ஒரு கிரிகையை செய்வேன் ඒක என்றால் පොඩි දෙයක් වෙයි. அது சிறிதா இருக்கும். තව මනුෂ්‍ය ක්‍රියාවක් කරනවා නම් இன்னும் ஒரு மனிதன் கிரிகை ඒක செய்வான் පොඩි என்றால் දෙයක් වෙයි. அது ஒரு சிறிதா නමුත් இருக்கும். දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் ஆனால் தேவன் ඔබ තුල ක්‍රියාවක් කරනවා. உங்களுக்கு ஒரு கிரிகை செய்ய போகிறார். විශ්වාස කරන්න விசுவாசியுங்கள். මේ නෝම්බර් මාසේ இந்த நவம்பர் மாதம் දෙවියන් වහන්සේ ක්‍රියාවක් தேவன் කරයි. ஒரு கிரிகையை செய்வார். දෙවියන් වහන්සේ ක්‍රියාවක් කරයි. தேவன் ஒரு கிரிகையை செய்வார். දෙවියන් වහන්සේ ක්‍රියාවක් කරයි. தேவன் ஒரு கிரிகையை செய்வார். අඳුරෙන් පිරුණව ඔබට இருளாய் நிரம்பிய நீங்கள், එළිය නැති ඔබට வெளிச்சமில்லாத உங்களுக்கு දේව ක්‍රියාව தேவ கிரிகை ඔබගේ පවුලේ ඔබගේ ජීවිතේ උන්වහන්සේ කරනවා. உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේලා පොළසන් දීලා විනාඩිය ප්‍රශංසා කරමු. தேவனுக்கு கரங்களை ඕ தட்டி රබ ශකලා මාරියා. Hallelujah. ප්‍රශංසා කරන්න. සද්දෙන් කියන්න. දෙවියන් වහන්සේ මා තුළ යමක් කරනවා. தேவன் எனக்குள்ளே ஒன்றை செய்ய මේ போகிறார். ප්‍රශ්නය இந்த பிரச்சனை මම ලැජ්ජාවටපත් කරන්න. என்னை வெட்கப்படுத்தாது. මේ ප්‍රශ්නය இந்த பிரச்சனை මම වටන්න.
என்னை வீழ்த்தாது. මේ ප්‍රශ්නේ இந்த பிரச்சனை දෙවියන් වහන්සේ මකරන්ටනවා. தேவன் ஒன்றை செய்ய සත්‍යයක් போகிறார். ප්‍රසන්දීලා சத்தமாய் கரங்களை විනාඩයක් தட்டி ප්‍රශංසා කරන ஒரு நிமிடம் துதியுங்கள். දෙවියන් වහන්සේ මාධ්‍යයක් කරන්ටනවා. தேவன் ஒரு பெரிய காரியத்தை හalleluya. ஹalleluya. මොව ඉර දැක්කේ නැහැ. அவன் சூரியனை මොව காணவில்லை, ගස් දැක්කේ නැහැ. மரங்களை මොව காணவில்லை, තාරුකා දැක්කේ නැහැ. அவன் நட்சத்திரங்கள் මොව காணவில்லை, මනුෂ්‍යන්ව දැක්කේ නැහැ. மனிதர்களை මම காணவில்லை. කියන්නේ කැමති ඔබගේ ජීවිතේ உங்கள் வாழ்க்கையிலே හොඳ දේවල් දැකලා නැතුව ඉන්න පුළුවන්. நல்ல காரியங்களை காணாமல் இருக்கலாம், නමුත් ඔබ දකින්න යනවා ஆனால் நீங்கள் காண போகிறீர்கள் දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව. தேவனுடைய கிரிகையை. මනුෂ්‍යන් ඉර දකින්න පුළුවන්. மனிதர்கள் சூரியனை අඳ காணலாம், දකින්න පුළුවන්. சந்திரனை காணலாம், තාරුකා දකින්න පුළුවන්. நட்சத்திரங்களை காணலாம், ලස්සන දේවල් දකින්න පුළුවන්. அழகானவைகளை காணலாம். නමුත් ඔබ ஆனால் நீங்க දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව தேவனுடைய கிரிகையை නැවත දකින්න යනවා. திரும்ப காண විශ්වාස போகிறீர்கள். කරන්න විශ්වාසී මේ කරන්න. නෝම්බර් මාසේ நவம்பர் மாதம் අද උන්වහන්සේ පටන් ගන්නවා. இன்று தேவன் දෙවියන් ஆரம்பிக்கிறார். වහන්සේ අද කරන්න යනවා. தேவன் இன்று செய்ய போகிறார். මාධ්‍යයක් කරන්න பெரிய යනවා. ஒரு காரியத்தை. හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluya. වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளலாம். තා බලවන්තයි. மிக வல்லமையான මා තුළ යම් කිසි ඇදහිල්ලක් වර්ධනය වෙනවා. எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. දෙවියන් වහන්සේ කියනවා. தேவன் சொல்லுகிறார். මිනිස්සු කියනවා මම මාව අන්ධයා කියලා. மனிதர்கள் சொல்கிறார்கள் நீ ஒரு குருடன் ඌට ඇස් පේන්නේ නැහැ කියලා. அவனுக்கு கண் தெரியாது. ඌ පොට්ටෙක් කියලා. அவன் ஒரு குருடன் නමුත් என்று. දෙවියන් වහන්සේ මට මාධ්‍යයක් කරන්න ஆனால் යනවා. தேவன் ஒரு பெரிய මා காரியத்தை දකින්න செய்ய යනවා போகிறார். දෙවියන් වහන්සේ ක්‍රියාව. நான் காண போகிற தேவ ඇත්තයි මම கிரியை. ලොකු දේවල් දැක්කේ නැහැ. உண்மை நான் பெரியவைகளை ඔබ காணவில்லை, දැකපු දේවල් දැක්කේ නැහැ. நீங்கள் கண்டவைகளை නමුත් காணவில்லை. දෙවියන් වහන්සේ මා තුළ මහිමට පත් වෙන්න යනවා. ஆனால் தேவன் என் மூலம் மகிமைப்பட අද போகிறார். මිනිස්සු ඔබ පාත් කරන්න පුළුවන්. இன்று உங்களை மனிதர்கள் கீழ் ඔබ மட்டமாக ඉමින් ඉමින් ඇවිදින්න කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் மெல்ல மெல்ல අනිත් හැම நடக்கிறவர்கள் කෙනා ඉස්සරහට යන්න පුළුවන්. மற்றவர்கள் முன்னோக்கி செல்லலாம். ඔබගේ ගමන ඉතා ස්ලෝ වෙන්න පුළුවන්. உங்கள் பயணம் மிகவும் ஸ்லோவா ඔබට හැමදාක්ම ඉක්මනට සිදු වෙන්න බැරුව සිදු වෙන්න නැතු වෙන්න පුළුවන්. உங்களுக்கு எல்லாம் சடிதியாய் நடக்காமல் අනිත් இருக்கலாம். හැට ඉක්මනට හැමදාක්ම ලැබෙනවා. மற்றவர்களுக்கு எல்லாமே சடிதியாய் ඔබට ඉක්මනට கிடைக்கிறது. ලබා ගන්න බෑ. உங்களுக்கு சீக்கிரம் ඔබ අත්දකාගෙන ඉන්නවා. நீங்கள் தடவை මේක கொண்டிருக்கிறீர்கள். කොයිද තියෙන්නේ කියලා. இது எங்க இருக்கிறது තාම என்று. හොයාගෙන ඉන්නවා. இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். නමුත් මා කියන කැමති ஆனால் நான் சொல்லுகிறேன். හැම කෙනා ඉස්සරහට ගියත් හරි எல்லோரும் முன்னால் හැම சென்றால் කෙනා ඉක්මනට ගත්තත් හරි எல்லோரும் சீக்கிரமாய் කාටවත් ලැබුණ නැති දෙයක් யாருக்கும் கிடைக்காத දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව தேவனுடைய මේ கிரியை. නෝම්බර් මාසේ இந்த நவம்பர் மாதம் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் ඔබ நாமத்தில் ලබා ගන්න. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Come on church. Church. Hallelujah. Hallelujah. ලබා ගන්න. பெற்றுக்கொள்ளுங்கள். උන්වහන්සේ එක කරන්න යනවා. தேவன் அதை செய்ய ඒක අද රාත්‍රී සිදුවේ. அது இன்று இரவு අද நடக்கும். රාත්‍රී இன்று සිදුවේ. இரவே நடக்கும். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. වසුගන. අමරදු කොළඟල්. රබා ශෙක්කිරියන්දලය. යේසුස් වහන්සේ ඇහුවා. இயேசுவின் இடத்துல கேட்டார், මෝ අන්ධව සිටිනවා. இவன் குருடனா இருக்கிறான். ඇයි? ஏன்? මගේ උන්වහන්සේ කිව්වා ஆனால் என் தேவன் சொன்னார், මූ නැවත මේ ඉන්න යන්නේ නැහැ කියලා. இவன் திரும்பவும் இப்படி இருக்க ඔව් போவதில்லை, මේ ඉන්න නැහැ කියලා. இப்படியே இருக்க මම மாட்டான். මෙතන ඉන්න ඇට කියන කැමතියි. நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு சொல்லுகிறேன், බලවන්ත වචනයක්. வல்லமையான ஒரு வார்த்தை. ඔබ අද ඉන්න වගේම ඉන්න යන්නේ නැහැ. நீங்கள் இப்பொழுது இருக்கும் வண்ணமாகவே இருக்க මිනිස්සු போவதில்லை. ආනවා. மனிதர்கள் ඇයි ඔබ கேட்கிறார்கள், මේ ඉන්නේ? நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ඔබ කියන්න. நீங்கள் சொல்லுங்கள். දෙවියන් වහන්සේ මා තුළ ක්‍රියාවක් කරන්න යනවා. தேவன் எனக்குள்ளே ஒரு கிரியை செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார், මෝ මේමම සිටින්න යන්නේ නැහැ. இவன் இப்படியாகவே இருக்க மாட்டான். Hallelujah. Hallelujah. ඔබගේ ජීවිතේ පොරබැදීම්, වේදනාව, ලැජ්ජාව ඔබ පසු කරගෙන ඉන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கையிலே போராட்டம், வேதனைகள், அவமான நிந்தனைகளை கடந்து போகலாம். මෙතන උගා දෙන්නට ප්‍රශ්නයක් තියෙනවා. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. හැම කෙනාටම හැම දෙයක්ම සිදු වෙනවා. எல்லோருக்கும் எல்லாமே நடக்கிறது. මගේ ආශාවට ඇයි උත්තර නැත්තේ? ஆனால் என் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? දෙවියන් වහන්සේ මාව අමතක කළාද කියලා. தேவன் என்னை மறந்தாரோ? උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මම උඹ අමතක කෙරුවේ නැහැ. நான் உன்னை மறக்கவில்லை. නුඹගේ මව නුඹගේ පියා අමතක කරන්න පුළුවන්. உன் தாய், உன் தகப்பன் மறந்து போகலாம். නමුත් මම නුඹ අමතක කරන්නේ නැහැ. ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. අම්මා කෙනෙක් අමතක කරයිද? ஒரு தாய் மறப்பாளோ? නෑ. இல்லை. මගේ පුතාගේ වෙඩින් එකේ හෝල් එකේ එක අම්මයි තාත්තයි දුවගෙන ආවා. என்னுடைய மகனுடைய வெடினிலே அந்த ஹாலிலே ஒரு தாயும் தகப்பனும் ஓடி வந்தார்கள். ගිය අය දුවගෙන ආවා. போனவர்கள் ஓடி வந்தார்கள். ඒගොල්ලෝ අතේ තියෙන බබාව හැම කෙනාට දීලා හිටියා.
அவர்கள் கையில் இருந்த குழந்தையை எல்லோருக்கும் கொடுத்திருந்தார்கள். අමතක වෙලා දීලා ගිහිල්ලා. மறந்து கொடுத்து விட்டு போய் යන වෙලාව තම කෝ පපා කියලා. போகும் பொழுதுதான் இங்கே அந்த குழந்தை. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මව අමතක කරන්නේ. தாய் மறப்பதில்லை. එයාම අමතක කිව්වත් මම නුඹ අමතක කරන්නේ. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. මම නුඹ කොහමද අමතක කරන්නේ? நான் எப்படி உன்னை மறப்பேன்? මම අමතක කරනවා නම් දකුණු අත තමන්ගේ ක්‍රියාව අමතක කරපු වගේ. நான் மறந்தேன் என்றால் தன்னுடைய வலது கை தன் செயலை இழந்து விடுவது போல் இருக்கும். ඇයි? ஏன் දකුණු අත. ஏன் வலது கை? දකුණු අත අපි හැමදාම පාවිච්චි කරනවා. வலது கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறோம். මොනවටද පාවිච්චි කරන්නේ? எதற்கு பயன்படுத்துவோம்? කණ්ඩ පාවිච්චි කරනවා. சாப்பிட பயன்படுத்துவோம். ඒ කවදාද අපි අමතක වෙන්නේ? அது ஒரு நாளும் நாம் மறப்பதில்லை. දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මම නුඹ කවදාත් අමතක කරන්නේ. நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை. ඔබ හිතන්න එපා දෙවියන් වහන්සේ ඔබ අමතක කළා කියලා. நீங்கள் நினைக்க வேண்டாம் தேவன் உங்களை மறந்தார் என்று. සමහර දවස්වල අපි වාක් බලා සිටින්න වෙලා තියෙනවා. சில நேரங்களிலே சில சந்தர்ப்பங்களே அதிகமாய் நாம் දෙවියන් වහන්සේ අමතක වුණා වගේ අපිට තේරෙයි. தேவன் மறந்து விட்டது போல் நமக்கு புரியும். නමුත් එතන තමයි පුදුම දේවල් අපිට ලැබෙන්නේ. ஆமென். அந்த இடத்திலே தான் புதுமையான காரியங்களை நாம் காண முடியும். දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවට தேவனிடத்தில் அன்பு செய்கிறவர்களுக்கு සියල්ලම යාපතට පමණයි සිදු වෙන්නේ. சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන අවසනක. நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள், එනිසායි ඔබ මෙතන ඉන්නේ. எனவேதான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ඔබට හොඳ දේ පමණයි සිදු වෙන්නේ. இந்த இடத்திலே நல்லது மாத்திரம் நடக்கும். නපුර පවා යාපතක් ඇටට වෙනස් වේ. தீமைகள் கூட நன்மையாய் மாறும். අද හැම දෙයක්ම අන්තකාර වෙලා කිසිම දෙයක් සිදු වෙන්නේ නැති තැනක ඉන්න පුළුවන්. இன்று எல்லாமே இருளாகி ஒன்றுமே செயல்படாத வண்ணமாய் இருக்கலாம். ඔබ හිතන්න පුළුවන් මගේ මේ පොරබැදීමේදී දෙවියන් වහන්සේ කොහොමද මහිමටපත් වෙන්නේ කියලා. நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய இந்த போராட்டத்திலே தேவனுடைய நாமம் எப்படி மகிமை பெறும் என்று. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මම ලෝකෙට ආලෝකය. நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். හalleluya. පස්වෙනි වචනය. 5ஆம் வசனம். මම ලෝකයේ සිටින කල මා ලෝකයේ ආලෝකව සිටිමි. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். මම තමයි ආලෝකය. நானே ஒளி. ඩොක්ටර්ස් යමක් කියන්න පුළුවන්. வைத்தியர்கள் ஒன்றை சொல்லலாம், මනුෂ්‍යයන් යමක් කියන්න පුළුවන්. மனிதர்கள் இன்னொன்று சொல்லலாம், ඔබගේ දෙමව්පියන් යමක් කියන්න පුළුවන්. உங்கள் பெற்றோர்கள் இன்னும் ஒன்று சொல்லலாம். නමුත් ඒක වැදගත් නෑ. ஆனால் அது முக்கியமல்ல. උන්වහන්සේ තමයි ලෝකයේ ආලෝකය. அவரே உலகத்துக்கு வெளிச்சம். මගේ ජීවිතේට එළිය දෙන්නේ උන්වහන්සේ තමයි. என் வாழ்க்கைக்கு ஒளியை கொடுப்பதே அவர். උන්වහන්සේ පමණයි. அவர் மாத்திரமே. සහෝදර සහෝදරි. சகோதரனே අද சகோதரியே, දෙවියන් වහන්සේ යමක් කරන්න යනවා. இன்று தேவன் ஒன்றை செய்ய போகிறார். ඔබ විශ්වාස කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். ප්‍රශ්නවල් කතා කරන එකත් பிரச்சனைகளை பேசுவதும் අනිත් අය මොනවද කියන්නේ මොනවද හිතන්නේ ඒවා හිතන එකත් අත්හරින්න ඕනේ. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவைகளை விட்டு விடுங்கள். මගේ නෑදෑය මේමයි. என் உறவினர்கள், මගේ යාළුවා என் මේමයි. நண்பன் இப்படி, ඒවා කියන්න නරකයි. அது சொல்ல வேணாம். ඒවා ලොකු කරන්න ගියාම அதை ඒවා ලොකු වෙනවා. அதை பெரிதுபடுத்த போனால் அதுவே பெரிதாகிவிடும். ඔබ ඒ ගහකට වතුර දාන වගේ. நீங்கள் ஒரு மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சது ඔබ போல, ප්‍රශ්න කතා කරන මොහොතේ நீங்கள் பிரச்சனையை பேசும் මිනිස්සු ගැන කතා කරන මොහොතේ மனிதர்கள் குறித்து பேசும்போது ඒවා ලොකු වෙනවා. அவைகள் பெரிதாகிறது. ඒවා වඩා දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව කතා කරන. அதை விட தேவ கிரிகையை பேசுங்கள். ඒක ඔබගේ ජීවිතේ වැදගත්. அது உங்கள் வாழ்க்கைக்கு අද முக்கியம். දෙවියන් වහන්සේ ඔබට අලුත් දෙයක් කරන්න. இன்று தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய காரியத்தை නමුත් செய்வார். බයිබලයේ සඳහන් කළ තියෙනවා. ஆனால் வேதம் ඒ சொல்லுகிறது, අන්ධයා ආවේ அந்த குருடன் வந்தது සබත් දවසේදී. ஓய்வு நாளிலே. ඒක මේ සබත් දවස. அது ஒரு ஓய்வு நாள். සබත් දවසේ මිනිස්සෙක් ආශිර්වාද දෙන්න බෑ. ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட සබත් முடியாது. දවසේ වැඩක් කරන්න නරකයි. ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது. ඒක නීතියක්. அது ஒரு சட்டம். මම ඔබට මේ මොහොතේ කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு இன்று சொல்ல விரும்புகிறேன், මනුෂ්‍යයන් ආශිර්වාද ලබා ගන්න අවශ්‍ය නම් மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் සමහර ක්‍රමවල් කඩන්න අවශ්‍යයි. சில முறைகளை உடைத்து எறிய வேண்டும். සීමාවෙන් එළියට එන්න අවශ්‍යයි. எல்லையை தாண்டி வெளியே வர வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ප්‍රෝග්‍රෑම් ඇටට ඔබ
වැඩ කරන්න ඕනේ මිස ඔබ දෙවියන් වහන්සේ ඔබගේ ප්‍රෝග්‍රෑම් එකට බලාපොරොත්තු වෙන්න නරකයි. தேவனுடைய புரோகிராமுக்கு ஏத்த விதத்திலே நீங்கள் வேலை செய்ய வேண்டுமே ஒழிய உங்கள் புரோகிராமுக்கு ஏத்த விதத்திலே தேவ கிரியை எதிர்பார்க்க முடியாது. ඔබගේ ජීවිතේ දියුණුවක් එන්න අවශ්‍ය නම් உங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் සමහර දේවල් කඩාගෙන ඉස්සරහට එන්න අවශ්‍යයි. சில காரியங்களை உடைத்து எறிந்து මම ලොකු දෙයක් කරගෙන සිටිනවා. நான் பெரிதானதொன்றை செய்து මම ලයිෆ් එකේ ලොකු රිස්ක් එකක් අරන් තියෙනවා. வாழ்க்கையிலே நான் எடுத்திருப்பது பெரிய ரிஸ்க். සීමාවල් කඩාගෙන මම යනවා. எல்லைகளை உடைத்தெறிந்து මට செல்கிறேன். දන්නවා මෙතරම් මුදලක් මට දෙන්න බෑ. எனக்கு தெரியும் இப்படியான பணத்தொகையை கொடுக்க முடியாது. නමුත් මගේ එළියට මම ඇවිල්ලා ඉන්නවා. ஆனால் நான் அதை தாண்டி வெளியே வந்து விட்டேன். බයිබලේ දාලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது සබත් දවසේ යම් කිසි මිනිහෙක් වැඩ කරුවත් ඔහුට ගල් ගාලා මරන්න ஓய்வு අවශ්‍යයි. நாளிலே ஒரு மனிதன் வேலை செய்தால் அவனை கல்ல இருந்து கொல்ல வேண்டும். ලයිෆ් එකේ ආශිර්වාදයක් එන්න අවශ්‍ය නම් வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் ලයිෆ් එකේ ඔබ ඉන්න සීමාවෙන් ඔබ ඉස්සරහට එන්න අවශ්‍යයි. வாழ்க்கையிலே ඒක நீங்கள் කඩන්න අවශ්‍යයි. வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கும் எல்லையை உடைத்து எறிந்து வெளியே வர අපේ வேண்டும். දෙවියන් වහන්සේ බාධාවල් කඩා දමන දෙවියන් நம் වහන්සේ. தேவன் தடைகளை தகர்க்கிற தேவன். ඔබ බාධාවල් කඩලා එළියට එන්න අවශ්‍යයි. நீங்களும் தடைகளை தகர்த்து ඔබ வெளியே வர කියන්න එක வேண்டும். මම ගෑනු ළමෙක් කියලා. நீங்கள் சொல்ல முடியாது நான் பெண் பிள்ளை ඔබ என்று. කියන්න බෑ මට මෙච්චරයි පඩි හම්බ වෙන්නේ කියලා. உங்களுக்கு சொல்ல முடியாது என் சம்பளமே ඔබ இவ்வளவுதான் என்று. සීමාවෙන් එළියට එන්න අවශ්‍යයි. நீங்கள் எல்லையை விட்டு வெளியே வர ඔබගේ வேண்டும். ලයිෆ් එකේ රිස්ක් එක අරගෙන කඩාගෙන ඉස්සරහට එන්න உங்கள் අවශ්‍යයි. வாழ்க்கையை ஒரு ரிஸ்க் எடுத்து உடைத்து எறிந்து வர வேண்டும். මනුෂ්‍යයන් ඔබට විරුද්ධ වෙන්න පුළුවන්. மனிதர்கள் உங்களை எதிர்க்கலாம். මනුෂ්‍යයන් ඔබ එපා කරන්න පුළුවන්. மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம். මනුෂ්‍යයන් ඔබ ගැන බලලා hina වෙන්න පුළුවන්. மனிதர்கள் உங்களை பார்த்து சிரிக்கலாம். ඔබ යම් කිසි දෙයක් ආශිර්වාද නිසා කරන්න ඕන නම් ඔබ ඒක කරන්න. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்து விடுங்கள். අරයා මොනා කියයිද? அவர் என்ன சொல்வார்? මෙයා මොනා කියයිද? ඉවර එන්න சொல்வார். හිතන්න එපා. நினைக்க வேண்டாம். මගේ යේසුස් වහන්සේ ඒ සබත් දවසේ ආස්කම් කළා. என் இயேசு அந்த ஓய்வு நாளிலும் அற்புதம் செய்தார். මිනිස්සු ප්‍රශ්න කරයි කියලා දන්නවා. மனிதர்கள் பிரச்சனை படுத்துவார்கள் என்று ඔබට தெரியும். විරුද්ධව මුළු පාතාලේ ඉන්නව යක්කු ටික එළියට ඇවිල්ලා ඔබට විරුද්ධව ආවත් හරි ඒ බාධාව කඩලා දාන්න. உங்களுக்கு எதிராய் பாதாளத்தில் இருக்கிற சகல சாத்தானும் வந்து எதிர்த்தாலும் அந்த தடைகளை எதிர்த்து விடுங்கள். ඔබගේ ජීවිත අවුරුදු 50ක්ම එක්තැනම ඉන්න එපා. உங்கள் வாழ்க்கையில 50 வருஷமும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். ලයිෆ් එක ඉස්සරහට යන්න පුරුදු වෙන්න. வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல பழகுங்கள். සීමාව කඩාගෙන ඉස්සරහට යන්න. எல்லைகளை உடைத்து எறிந்து ඒක තමයි செல்லுங்கள். ඔබගේ ලයිෆ් එකේ ආශිර්වාදය. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் අලුත් ஆசீர்வாதம். දෙයක් කරන්න. ஒரு புதிதானதை ඒක செய்யுங்கள். ක්‍රමවේදය තුල පමණක් හිටියත් කවදාත් දියුණු වෙන්න බෑ. அது ஒரு கிரமமான முறையில இருந்தால் ஒரு நாள் முன்னேற முடியாது. ඔබට කියලා සීමාවල් තබා ගන්න එපා. உங்களுக்கென்று எல்லைக்குட்படுத்த வேண்டாம். යම් කිසි මිලියක් ගෙවන්න උනත් ඔබ ලෑස්ති වෙන්න. நீங்கள் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியதா இருந்தாலும் அதையும் ඔබගේ செலுத்துங்கள். සංස්කෘතිය බලාගෙන ඉන්න එපා. உங்கள் கலாச்சாரத்தை பார்க்க ඔබගේ வேண்டாம். පවුලේ තත්ත්වය බලාගෙන உங்கள் එපා. குடும்பத்தின் நிலையை பார்க்க යම් வேண்டாம். කිසි සීමාවක් කඩාගෙන එළියට එන්න අවශ්‍යයි. ஏதாவது ஒரு எல்லையை உடைத்து எறிந்து வாருங்கள். මා දන්න කෙනෙක් මට දන්නව පවුලක් හිටියා. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருந்தார்கள். ඒගොල්ලන් බිම්මම වැටුණා. அவர்கள் கீழேயே விழுந்தார்கள். නමුත් ඒ අය මගෙන් ඉල්ලුවා මොනවද මම කරන්න පුළුවන් කියලා. அவர்கள் என்னிடத்துல கேட்ட கேள்வி, பாஸ்டர் நான் என்ன செய்யலாம்? මම ඇහුවාට මොනවද කරන්න පුළුවන් කියලා. நான் கேட்டது உங்களுக்கு என்ன செய்ய මට முடியும்? මොනවද කරන්න කියලා දන්නේ නැහැ. எனக்கு என்ன செய்வதென்று தெரியும். ඒගොල්ලන් කිව්වා රාගම ඒ පොඩි පාරේ පේමන්ට් එකේ පොඩි මේ දොඩම් විකුණන්න පුළුවන් ජූස් දාලා දෙන්න පුළුවන් කියලා. அவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, ராகமையில அந்த பேமெண்ட்ல அந்த வீதியில தொடன் எடுத்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் என்று. එතකොට යාගේ දුව කිව්වා එපා එපා. அந்த வேளையில மகள் சொன்னால் வேண்டாம். පාරේ වැඩ කිව්වොත් අපි ලැජ්ජයි. வீதியில வேலை செய்தால் வெட்கம். ඒක ලැජ්ජයි. அது ஒரு அவமானம். මම කිව්වා අර කරන්න පුළුවන් කරන්න. நான் சொன்னேன், நீ செய்ய முடியும் என்றால் ඔබ செய். බඩගිනි ඉන්නට වඩා ඒක කරන්න. நீ பட்டினியா இருப்பதை விட அது ඔබ மேல். බඩගින්න මොහොතේ කවුරුත් එන්නේ නැහැ. நீ உன் பட்டினியிலே எவனும் வர மாட்டான். කවුරුත් නෑද එන්නේ. உறவினர்கள் வராது. උදව් කරන්න කවුරුත් එන්නේ උදව් செய்ய නැහැ. யாரும் යමක් කරන්න ගියාම මිනිස්සු ප්‍රශ්න කරයි. ஒன்றை செய்ய போனால் மனிதர்கள் பிரச்சனை ඔයා பண்ணுவார்கள். ගෑනු කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீ தவறானவனை අද காணலாம். කරන්න. ஆனா செய். මම මැෂින් එකක් අරන් දුන්නා. நான் ஒரு மெஷின் எடுத்து පොඩි கொடுத்தேன். මුදලක් දුන්නා. கொஞ்சம் பணத்தொகை கொடுத்தேன். කරන්න පටන් ගන්න செய்ய කියලා. ஆரம்பி என்று. අද ඒගොල්ලන් ලොකු බිස්නස් එකකට ඇවිල්ලා என்று තියෙනවා. அவர்கள் பெரிய வியாபாரத்துக்கு සීමාවල් කඩන්න අවශ්‍යයි. எல்லைகளை உடைக்க வேண்டும். හලෙලූයා. ஹalleluya. ඔබ කරන දේම කරන්න ඉන්න එපා. நீங்கள் செய்ததையே செய்து கொண்டிருக்க வேண்டாம். ලයිෆ් එකේ ලොකු දේවල් කරන්න. வாழ்க்கையில பெரிதானவைகளை செய்யுங்கள். රිස්ක් එක ගන්න. ரிஸ்க் எடுங்கள். ඉස්සරහට යන්න ඉස්සරහට පයින්න. முன்னாலே செல்லுங்கள், முன்னாலே பாயுங்கள். වැටුණත් හරි ඔබ වැටෙන ඉස්සරහ තමයි. நீங்கள் விழுந்தாலும் விழுவதே முன்னாலே தான். හොඳ නැද්ද? ஆமாவா இல்லையா? සීමාවෙන් යට යන්න. எல்லைக்கு அப்பால் போல் செல்லுங்கள். ඒක තමයි ලයිෆ් එක. அதுதான் வாழ்க்கை. මම ලයිෆ් එකේ උගාක් දේවල් සීමාවල් කැඩුවා. நான் என் வாழ்க்கையில கூட அநேக எல்லைகளை உடைத்தெறிந்தேன். ඔබ ලස්සන්ට ඔබ ඇඳගෙන
ඉන්න පුළුවන්. நீங்கள் அழகாய் உடுத்தி இருக்கலாம். ඔබට වාහන තියෙන්න පුළුවන්. உங்களுக்கு வாகனம் இருக்கலாம். හැම දෙයක්ම ක්ලීන් එකේ ඉන්න පුළුවන්. எல்லாமே கிளீனா இருக்கலாம். ඔබ ලස්සන කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் அழகானவராய் இருக்கலாம். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது උන්වහන්සේ සබත් දවසේ ආස්කම් කරන්නට ගියා. அவர் ஓய்வு நாளிலே அற்புதத்தை செய்ய புறப்பட்டார். ඒක කෙරුවත් ප්‍රශ්න එනවා තමයි. அது செய்தால் பிரச்சனை வரும் தான். ප්‍රශ්න එන දේවල් කරන්න ඒකේ තමයි දියුණුව තියෙන්නේ. பிரச்சனை வருபவைகளையே செய்யுங்கள், அதிலே தான் முன்னேற்றம் இருக்கிறது. ජොබ් එකට ගියත් ප්‍රශ්න නැහැ. ஜாப்புக்கு சென்றால் பிரச்சனை இல்லை. බිස්නස් කරොත් ප්‍රශ්න තියෙනවා. பிசினஸ் செய்தால் பிரச்சனை இருக்கிறது. එහෙනම් කෝකේද ආශිර්වාද තියෙන්නේ? அப்படி என்றால் எதிலே ஆசீர்வாதம்? බිස්නස් එකේ. வியாபாரத்திலே කරන්න. செய்யுங்கள். දෙවෙනස කාටද කතා කරනවා? தேவன் யாருக்கோ பேசுகிறார். කරන්න. செய்யுங்கள். ලයිෆ් එක ඉස්සරහට යන්න. வாழ்க்கையிலே முன்னால் செல்லுங்கள். ඒක කරන්න කරන මොහොතේ அதை செய்யும் பொழுது අයනේ වචනය 6ஆம் வசனம். ප්‍රථම දේ මොනවාද උනේ? முதலாவதா என்ன நடந்தது? බිමට කෙල ගසා அவர் தரையிலே துப்பி එයින් මඩ සාදා அதிலே சேற்றை உண்டு ඒවා பண்ணி ඔහුගේ ඇස් වලට அவைகளை அவனுடைய கண்களுக்கு ගැව්වා. பூசினார். සමහර වෙලාවට சில நேரம் අපේ ජීවිතේ මඩ වයවදී எங்கள் வாழ்க்கையிலே சேற்றுக்கள் படும். කෙල ගාලා මඩ ගැව්වා. உமிழ்நீரினால் துப்பி சேற்றை பூசினார்கள். උන්වහන්සේ කැමති නෑ ඔබ ප්‍රශ්නෙන් ඉන්න එක. அவர் விருப்பப்படுவதில்லை நீங்கள் பிரச்சனையோடு இருப்பது. උන්වහන්සේ කැමති அவர் ඔබ ආස්කම ලබා ගන්න ඕන. அவர் விரும்புவது நீங்கள் அற்புதத்தை பெற வேண்டும். ඇත්තට ආස්කමක් ලබා ගන්න අවශ්‍යය. உண்மையாகவே அற்புதம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் කෙල පාර වදිනවමයි. எச்சிக்கள் படும் தான். ඔබට ආස්කමක් සිදු වෙන්න අවශ්‍ය නම් உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் නින්දාව ලැජ්ජාව සිදු වෙයි. நிந்தங்கள் அவமானங்கள் நடக்கும். මෙතන ඒ වගේ ලැජ්ජාවට පත් වීගෙන කවුදක ඉන්නවා නම් මම ඔබට කියන්න කැමති ඔබ ආස්කමට උඟක් දුර නොවේ ඔබ ළඟ සිටින්නේ. இந்த இடத்திலே கூட அப்படி வெட்கம் அவமானம் பட்டுக்கொண்டு யாராவது இருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் அற்புதமானது வெகு தூரத்திலே அல்ல, அண்மையிலே இருக்கிறது. ඔහුගේ ඉස්සර බලවන්ත දෙවියන් වහන්සේ හිටියා. அவனுக்கு முன்பதாக வல்லமையான ஒரு தேவன் இருந்தார். නමුත් ඔහුට සුවය ලැබුණේ නැහැ. ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ඔහු ලෝකේ මවපු ජීවමාන දෙවියන් වහන්සේ හිටියා. அந்த உலகத்தையே படைத்த ஜீவனுள்ள தேவன் இருந்தார். ඔහුට පෙනීම ලැබුණේ නැහැ. அவனுக்கு பார்வை கிடைக்கவில்லை. හාලෙපල් අත්තාව තනත් වහන්සේ සිටියා. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவன் இருந்தார். නමුත් ඔහුගේ ජීවිතේ ආස්කම් සිදු වුණේ නැහැ. ஆனால் அவன் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவில்லை. ආස්කම සිදු වෙන්න அற்புதம் நடக்க මුළු පවුලම ඔබ එපා කරයි. එහෙනම් ඔබට ආස්කම් සිදු වෙයි. முழு குடும்பமும் உங்களை வெறுப்பார்கள். මිනිස්සුන් ඔබව තේරුම් ගන්න. එහෙනම් ඔබට ආස්කම් සිදු වෙයි. மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை, அப்படி என்றால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ඔබගේ දරුවෝ ඔබ තේරුம் ගන්න. உங்கள் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வதில்லை. ඔබ ප්‍රේම කරපෑ තේරුම් ගන්න. நீங்கள் நேசித்தவர்களும் புரிந்து கொள்வதில்லை. නමුත් ස්ථිරව ඉන්න. ஆனால் உறுதியா இருங்கள். ස්වාමීන් වහන්සේ කිව්වා தேவன் சொன்னார், මගේ මේ ප්‍රශ්නේ උන්වහන්සේගේ ක්‍රියාව මට සිදු වෙයි. என்னுடைய இந்த பிரச்சனையிலே தேவனுடைய கிரியை எனக்கு நடக்கும். උන්වහන්සේ කිව්වා அவர் சொன்னார் දෙවියන් වහන්සේ ක්‍රියාව සිදු වෙයි කියලා. தேவனுடைய கிரியை நடக்கும் என்று. පාස්ටර් වෝල්ටර් කිව්වා பாஸ்டர் வால்டர் නුඹ சொன்னார், කඳු මුදුනේ උන්වහන්සේ තමයි කියලා. உன்னை மலையின் சிகரத்திலே அவர் வைப்பார். නමුත් ලැජ්ජාව ஆனால் வெட்கம் නමුත් අත්හරින්න. ஆனால் விடுவதில்லை. දෙවියන් වහන්සේ කියපු දේ මගේ ජීවිත අනිවාර්යෙන් උන්වහන්සේ කරයි. தேவன் சொன்னதை என் வாழ்க்கையிலே நிச்சயமாய் அவர் செய்வார். ඔබ පසුබට වෙන්න එපා. அதற்காக நீ பின்வாங்க ඔබ வேண்டாம். මලානික වෙන්න நீ එපා. சோர்ந்து போகாதே. ඇයි කෙල වැදුනේ? ஏன் எச்சி போட்ட? ඇයි මගේ ජීවිතේ මඩ? என் வாழ்க்கையிலே சேரு. මිනිස්සු වැරදි ලෙස කතා කරයි. மனிதர்கள் தவறாய் பேசுவார்கள். නමුත් ඔබ අත්හරින්න එපා. ஆனால் நீங்கள் விட வேண்டாம். දෙවියන් වහන්සේ අල්ලගන්න. தேவனை பிடித்துக் උන්වහන්සේ கொள்ளுங்கள். කිව්වා அவர் சொன்னார், මම නුඹගේ ජීවිතේ මාත් ක්‍රියාවක් කරනවා. நான் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வேன். දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ මාත් ක්‍රියාවක් කරමින්
සිටිනවා. தேவன் என் வாழ்க்கையிலும் பெரிதான கிரியை මම කිව්වා නවම්බර් මාසේ ඒ සාක්ෂිය දානවා කියලා. நான் சொன்ன நவம்பர் மாதத்திலே சாட்சி கூறுவேன். තව දවස් 10ක් යන්න ඉස්සෙල්ලා நான் 10 நாட்கள் முன்பதாக මම ඒ සාක්ෂිය කියනවා. என் சாட்சியை நான் උන්වහන්සේ ජීවමානයි. அவர் ஜீவனுள்ளவர். උන්වහන්සේ කියපු දේ அவர் சொன்னதை කරලා නිම කරනව දෙවියන් වහන්සේ. செய்து முடிக்கிற தேவன். මිනිස්සු මොනවද කියන්නේ? மனிதன் என்ன சொல்லுகிறார்? ඒක අවශ්‍ය නැහැ. அது தேவையில்லை. ඔබට මට පාර වදිනවද? உங்களுக்கு செயல்படுகிறதா? අවශ්‍ය නැති කතා කරනද? தேவையற்றதை பேசுகிறதா? එහෙනම් ලෑස්ති වෙන්න ආස්කම උදෙසා. அப்படி என்றால் ஆயத்தப்படுங்கள் அற்புதத்துக்காக. ලෑස්ති වෙන්න. ஆயத்தப்படுங்கள். සූදානම් වෙන්න. ஆயத்தப்படுங்கள். ඔබට පුදුම දෙයක් සිදු වෙනවා. புதுமையானது පුදුම දෙයක් සිදු වෙනවා. புதுமையானது நடக்க මූණේ போகிறது. කෙල තිබුණත් முகத்தில் எச்சி இருந்தால் දෙවියන් වහන්සේ ඔබ ප්‍රේම කරනවා කියලා අර්ථයයි. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். කවුද ඔබට කෙල ගැව්වත් யாராவது எச்சி துப்ப පාවෙන්න එපා. கோபப்பட வேண்டாம். ඔහු තුලින් ඔබ දැනගන්නවා දෙවියන් වහන්සේ ඔබට ආස්කමක් කරනවා කියලා. அவர் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். හලෙලූයා. ஹalleluya. තව ප්‍රශ්න ඉන්නවද? இன்னும் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? නමුත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව සිදු වෙයි. ஆனாலும் தேவ கிரிகை நடக்கும். හලෙලූයා. ஹalleluya. වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். 6 වෙනි වචනේ ஆறாவது வசனத்திலே මඩ ගාලා කෙල ගාලා මඩ ගාලා எச்சி துப்பி சேற்றடித்து ඔව්ගේ ඇස් වලට ගා அவன் 7 වෙනි වචනය 7ஆம் வசனம் නුඹ ගොස් සීලවම් පොකුණෙන් සෝද ගන්න. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. දැන් මඩ වැදුනම இப்பொழுது சேறுபட்டதும் කොයිද යන්න කිව්වේ? எங்கு போக சொன்னார்? සීලවම් පොකුණ කොයිද තියෙන්නේ? சீலோவாம் குளம் எங்கு இருக்கிறது? මේ පැත්ත තියනවද? இங்க இருக்கிறதா? මේ පැත්ත තියනවද? இந்த பக்கம் இருக்கிறதா? මේ පැත්ත තියනවද? இந்த பக்கம் இருக்கிறதா? ඌට දන්නේ. அவனுக்கே தெரியாது. ඌට ඇස් දෙක පේන්නේ නැති කෙනා. அவன் கண் பார்வை அற்றவன். ඌට උන්වහන්සේ කියන සීලවම් පොකුණට යන්න පාර දන්නේ නැතුව ඌ සිටියා. அவனுக்கு தேவன் சொல்லுகிறார் நீ சீலோவாம் குளத்துக்கு செல் என்று. அவன் பாதை அறியாதிருந்தான். මෙතන කෙලවැදිලා இந்த இடத்திலே எச்சிப்பட்டு මෙතනම ඔයදුවත් இந்த இடத்திலேயே கழுவினால் මෙතනින් වැඩේ ඉවරයි. இதோடு எல்லாம் முடிந்து விடும். නමුත් දැන් මෝ ඇවිදින්න ඕනේ. ஆனால் இப்பொழுது இவன் நடக்க வேண்டும். හැම කෙනා දැන් දකි. இப்பொழுது எல்லாம் காண்பார்கள். යාළුවෝ දකි. நண்பர்கள் காண்பார்கள். දෙමෝපියන් දකි. பெற்றோர்கள் காண்பார்கள். මොනවාද බං මුගැන්ගේ මඩ? என்னடா இவன் உடம்பு பூராய் சேரு. මොනවාද මුගේ මොන කෙල? என்ன இவன் முகத்துல எச்சி. හැම කෙනා hina වෙන්න පුළුවන්. எல்லோருமே சிரிக்கலாம். නමුත් ඔහුගේ කනේ වචනයක් ආවා. ஆனால் அவன் காதுக்கோ ஒரு வார்த்தை எட்டியது. ඌට පෙනුන්නේ නැහැ සීලවම් පොකුණ. அவன் காணவில்லை சீலோவாம் குளத்தை. නමුත් ඔහුගේ කනේ ආවා. ஆனால் அவன் காதுக்கு எட்டியது. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார் ඉස්සරහට යන්න. முன்னோக்கி செல். යන්න. நீ போ. මෙතන ඉන්න එපා. இந்த இடத்துல இருக்க வேணாம். ඔබගේ ආස්කම උදෙසා පිටත් වෙන්න. உன் அற்புதத்துக்காக நீ புறப்படு. වැඩේ කරන්න. வேலையை செய். මම ආස්කම් කරනවා. நான் அற்புதத்தை මෙතන செய்வேன். කවුද මේක හරියයිද නැද්ද කියලා හිතාගෙන ඉන්නවද? දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ ඉස්සරහට යන්න ඒක හරියයි. ඒ දේ මා කරනවා இந்த කියලා. இடத்துல யார் இது நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார் நீ முன்னோக்கி செல் அந்த காரியம் நடக்கும் என்று. ඔබගේ ජීවිතයේ ස්ථානේ දැකලා නැතුව ඉන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்குரிய இடத்தை நீங்கள் காணாமல் இருக்கலாம். ඔබට තාම ඒක පේන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. உங்களுக்கு அது இன்னும் தெரியாமல் නමුත් இருக்கலாம். ඉස්සරහට යන්න. ஆனால் முன்னோக்கி මගේ දෙවියන් වහන්සේ කියන ඉස්සරහට එන්න. தேவன் சொல்லுகிறார் முன்னோக்கி ඔබට මොනවද වෙන්නේ කියලා තේරෙන්නේ නැද්ද? உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று ඇයි தெரியாது. මට කෙල වැදුනේ? ஏன் எனக்கு ඇයි මඩ වැදුනේ? ஏன் செயல்பட்டது? තේරෙන්නේ නැද්ද? புரியவில்லையா? නමුත් ඉස්සරහට යන්න. ஆனாலும் முன்னாலே செல். මගේ චර්ච් එක මා කරන මොහොතේ என் சர்ச்சை நான் செய்யும் ඇයි මට මේ ප්‍රශ්න? ஏன் எனக்கு இந்த ඇයි பிரச்சனை? මේ කරදර? ஏன் இந்த போராட்டம்? මට තේරුන්නේ නැහැ. எனக்கு புரியவில்லை. නමුත් මම ඉස්සරහට ගියා. ஆனால் நான் முன்னால் මම சென்றேன். ඉස්සරහට ගියා. முன்னால் අද சென்றேன். දෙවියන් වහන්සේ කියනවා என் தேவன் சொல்லுகிறார் කාගේ උදව් නැද්ද? யாருடைய உதவி இல்லையோ කවුරුත් ඔබ ඇල්ලුවේ නැද්ද? யாரும் உன்னை பிடிக்கவில்லை. කවුරුත් ඔබ ගෙනියන්නේ නැද්ද? யாரும் உன்னை கொண்டு செல்லவில்லையோ ඔබට යන්න දන්නේ නැද්ද? உனக்கு போக தெரியாது. පුළුවන් තරම් තනියෙන් ඉස්සරහට යන්න. முடிந்த வரை தனிமையாய் முன்னோக்கி செல். මෙතන තනිකම ඉන්න අයට උන්වහන්සේ කියනවා ඔබ තනියෙන් ඉස්සරහට යන්න. இந்த இடத்திலே தனிமையாய் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீ
நீ தனியாகவே முன்னால் செல். ඔබ මේ මොහොත කියන්න. இந்த வேளையில் நீங்கள் මා சொல்லுங்கள், දිගට ගමන් කරනවා. நான் தொடர்ந்து நடப்பேன். මක්නිසාද මගේ දෙවියන් වහන්සේ කිව්වා. ஏனென்றால் என் தேவன் சொன்னார், මගේ ආශිර්වාදයට, என் ஆசீர்வாதத்துக்கு, මගේ දියුණුවට, என் முன்னேற்றத்துக்கு, මගේ ආස්කමට என் அற்புதத்துக்கு මා ඉස්සරහට යනවා. நான் முன்னாலே செல்வேன். ඉස්සරහට යනවා. முன்னால் ඕ செல்வேன். ඒ අන්ධයා කිව්වා. அந்த குருடன் சொன்னார், මනුෂ්‍යයන් කිව්වා. மனிதர்கள் ඔයාගේ சொன்னார்கள், ඇස්වල මඩ. ஏன் இவன் கண்களை கண்ணை ඔය මේ කෙල තියෙනවා. எச்சரிக்கிறது. ඔව් කිව්වා. அவன் சொன்னான், මට කතා කරන්න වෙලා නැහැ. எனக்கு பேச நேரம் මා இல்லை. ඉස්සරහට යනවා. நான் முன்னால் செல்லுகிறேன். කොයිද යන්නේ? எங்கே போகிறாய்? සීලවා. சீலோவா. සීලවා කොයිද තියෙන්නේ? சீலோவா எங்க இருக்கிறது? මට දන්නේ. எனக்கு தெரியாது. මම මේ පැත්ත ඇගිලා ඉන්න මොහොතේ நான் இந்த பக்கம் திரும்பி இருக்கும் මට උන්වහන්සේ කිව්වා எனக்கு அவர் சொன்னார், සීලවන්ට යන්න කියලා. சீலோவுக்கு செல்ல. ඒ නිසා මම දැනගත්තා. எனவே நான் அறிந்தேன், අද මම කොයි පැත්ත ඇගිලා ඉන්නවද? ඒ පැත්ත තමයි සීලවා. අද ඔබ ඉන්න උතන තමයි ඔබට පේන දේ, ඔබ හිතන දේ, ඒක ඔබගේ සීලවා. எனவே நான் அறிந்து கொண்டேன், நான் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறேனோ அந்த பக்கத்தான் சீலோவாம். நீங்கள் இன்று உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் காண்கிறது, நீங்கள் இருக்கிற இடம் தான் சீலோவாம். ඔබට හිතනවා මේක කිව්වත් හරි කියලා. நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த இடத்துக்கு போனால் சரியல்ல, මේක කිව්වත් හරි කියලා. இதை செய்தால் சரி, මේක තමයි මගේ දේ කියලා. இதுதான் என்னுக்குரிய. ඔව් ස්වාමීන් වහන්සේ කියනවා. ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ කෙරේ යන්න. අද- ඒකම සුවයක් ගැනීම පාවිච්චි කරනවා. அதை நோக்கி செல், அதை நான் சீலோவாமாய் பயன்படுத்துவேன். ඕ ඒ මන්දා කිව්වා. அந்த குருடன் சொன்னான், හැම දෙයක්ම හරියන් යනවා. எல்லாம் சரி வர போகிறது, හැම දෙයක්ම හරියන් යනවා. எல்லாம் சரி வர මේ போகிறது. රාත්‍රී සද්දෙන් කියන්න. இந்த இரவு சொல்லுங்கள், හැම දෙයක්ම හරියන් යනවා. எல்லாமே சரி வர හැම போகிறது, දෙයක්ම හරියන් යනවා. எல்லாமே சரி வர මම போகிறது. ලේට් වෙන්න පුළුවන්. நான் லேட்டா இருக்கலாம், ප්‍රමාද වෙන්න පුළුවන්. தாமதமா இருக்கலாம், නමුත් හැම දෙයක්ම හරියන් යනවා. ஆனால் எல்லாமே சரி வர போகிறது. මා දැකපු නැති දේවල් நான் காணாதவைகள் මා දකින්න යනවා. நான் காண போகிறேன். දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. கிரியை செய்ய போகிறேன். හalleluya. ஹalleluya. මේ ස්ථානයේ ඉන්න අයට මම කියන කැමති இந்த இடத்தில் இருப்பவருக்கு நான் சொல்லுகிறேன், පොකුණට ඇවිදින්න. நீங்கள் குலத்தை நோக்கி நடங்க. ඕ කුලත්තුක නඩංග. பொக்குனට ඇවිදින්න. පොකුණට ඇවිදින්න. குலத்துக்கு நடங்க. ඔබගේ සුවයට ඇවිදින්න. உங்கள் சுகத்துக்கு நடங்க. අය මොනවද කියන්නේ? அவர் என்ன சொல்லுகிறார்? මෙයා මොනවද කියන්නේ? என்ன பேசுகிறார்? ඒක අවශ්‍ය නැහැ. அது தேவையில்லை. ප්‍රශ්නවල ඉවර කරන්න එපා. பிரச்சனைகளை முடிக்க வேண்டாம். ඔබ ඉස්සරහට යන්න. நீங்கள் முன்னால் செல்லுங்கள். පොකුණට ඇවිදින්න. குலத்துக்கு செல்லுங்கள். ජීවිතේ මොනවද කරන්න කියලා දන්නේ නැද්ද? வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாதா? දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், පොකුණට ඇවිදින්න. குலத்துக்கு நடங்கள். හalleluya. ஹalleluya. ඕ වාඩිව. அமர்ந்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ අද යමක් කරන්න චරා. தேவன் இன்று ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ඔව් කොහමරි පොකුණට ආවා. அவன் எப்படியாவது குலத்துக்கு வந்தான். ඔව් කවුත් ගෙනාවේ නැහැ. அவனை யாரும் கொண்டு வரவில்லை. පොකුණට ඇවිදින්න කියපු දෙවියන් වහන්සේ குலத்துக்கு நட என்று சொன்ன தேவன் ඔහු තුල ශක්තිය දුන්නා පොකුණට ඇවිදින්න. அவனுக்குள்ளே பலத்தை கொடுத்தார். මා ඔබට කියන කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබට ඇවිදින්න කියපු දෙවියන් වහන්සේ ඔබට බලයත් ඔබට මඟ පෙන්වීමත් උන්වහන්සේ ලබා அவன் දෙයි. உங்களை நடக்க சொன்ன தேவன் உங்களுக்கு பலத்தையும் வழிநடத்தலையும் உங்களுக்கு அவர் பெற்றுக் கொடுப்பார். පොකුණේ ගිහිල්ලා அவன் குலத்திலே போய் ඔහුගේ ඇස් සෝදන පටන් ගත්තා. அவன் கண்களை கழுவ ஆரம்பித்தான். සහෝදර සහෝදරි சகோதரி சகோதரியே, ඔබගේ ලැජ්ජාව உங்கள் வெட்கம் කාමරයක සිදු වෙන්න පුළුවන්. ஒரு அறையிலே நடக்கலாம். ඔබ හිතන්න පුළුවන් මේ කාමරය ඇතුලේ මේ ලැජ්ජාව සිදුනේ කියලා. நீங்கள் நினைக்கலாம், இது அறைக்குள்ளே தானே இந்த அவமான நிந்தைகள் நடக்கிறது என்று. මට උගක් වෙලා තියෙන හැම எனக்கும் அப்படி நிறைய நடந்திருக்கிறது. කාමරය ඇතුලේ කතා කරලා ඉවර කරපු දේවල් அறைக்குள்ளே பேசி முடித்தவைகள் கூட දවස් දෙකෙන් 2 நாளில පිටරටින් කෝල් එනවා. வெளிநாட்டில இருந்து கால் வருது. හැම කෙනාම කතා කරනවා. எல்லோரும் பேசுகிறார்கள். ඔව් ஆமா, ඒ වගේ අය තමයි හොඳට ඉන්න යන්නේ. அப்படிப்பட்டவர்கள் தான் நன்றாக இருக்க போகிறார்கள். ආමේන්. ஆமென். සමහර දේවල් එතන ඉවර වෙන්නේ නැහැ. சில காரியங்கள் அந்த இடத்திலேயே முடியாது. ඔබ ඇවිදින මොහොත හැම කෙනා දකේ. நீங்கள் நடக்கும் பொழுது எல்லோரும் காண்பார்கள். ඉව ලොකුවට හිතන්න එපා. அதை பெருசா நினைக்க வேணாம். ඔබගේ ආශිර්වාද හිතන්න. உங்கள் ஆசீர்வாதத்தை, ඔබගේ ලයිෆ් එක ඔබ ජීවත් වෙන්න. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். බයිබලේ සඳහන් කළ තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඔව් ඕදන මොහොතේ அவன் கழுவும் பொழுது ඔහුගේ ඇස් පෙනීම ලබා ගත්තා. அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். දෙවියන් වහන්සේ බොහෝ පැය ගණන්ට කලින් தேவன் பல மணித்தியாலத்துக்கு முன்பே ඔහුගේ කනේ දාපු දේ அவன் காதுக்கு போட்டவை දැන් තමයි වැඩ කළේ. இப்பொழுதுதான் வேலை செய்தது. ආමේන්. ஆமென். දෙවියන් වහන්සේ යමක් දාලා තියෙනවා නම්
தேவன் ஒன்றை போட்டிருந்தால் ඒක දැන් ප්‍රමාද වෙලා ඇති. அது இப்பொழுது தாமதமாகலாம், නමුත් ඒක සිදු වෙයි. ஆனால் அது நடக்கும். ඔබගේ ජීවිතේ සිදු වෙයි. உங்கள் வாழ்க்கையில நடக்கும். දෙවියන් වහන්සේ එක දවසක් ඔබගේ ජීවිතේ දාපු දේ தேவன் ஒரு நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே போட்டவைகள் ඒක අනිවාර්යෙන් සිදු වෙයි. அது கட்டாயம் நிச்சயம் நடக்கும். ඔබ මොන තත්ත්වෙන්ද ඉන්නේ? நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? අපේ ගෙදර කාමරවල තිබුණේ எங்கள் வீட்டிலே அறைகள் இருக்கவில்லை. එක තැනේද ඔක්කොම නිදාගන්නේ. ஒரு இடத்திலே தான் எல்லாம் தூங்குவோம். මට ඉගෙන ගන්න අමාරු. எனக்கு கற்றுக்கொள்ள கஷ்டம். මම ඉගෙනගෙන කැමති කෙනෙක්. நான் கற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறவன். අපේ ගෙදරම උඟක් ඉගෙන ගත්ත කෙනෙක් මම. என் வீட்டிலே நான் தான் அதிகம் கற்றவன். නමුත් ඔක්කොම ඉන්න නිසා උදේ පාන්දර නැගිටලා යාක්ෂාන්න අමාරු. எல்லோரும் இருக்கிறபடினாலே காலையிலே எழுந்து செவிக்க முடியாத நிலை. ඇයි ලයිට් දාන්න බෑ. ஏனென்றால் லைட் போட முடியாது, ඔක්කොම නිදි. எல்லாமே நித்திரை. මම පොඩි බල්බ් එකක් වයර් දාලා මෙහෙම පොඩියට දාගත්තා. நான் ஒரு பல்பை நானே எடுத்து அதை செய்து நானே அதை சிறிதாய் මගේ නංගිව මම කූදන ඉගෙන ගන්න කියලා. என் தங்கையை நான் தட்டுவேன், எழுந்து கற்றுக்கொள் என்று. මම A level පාස් වුණා. நான் A level பாஸ் ஆகினேன். මම ලෝ කොලෙජ් යන්න අවශ්‍යයි. நான் லோ காலேஜ் செல்ல வேண்டும். අපේ අම්මා තාත්තට කියනවා என் தாய் என் தகப்பனுக்கு சொல்கிறார், එයාට ලෝ කොලෙජ් යන්න ආසාවක් ඇවිල්ලා. இவருக்கு சட்டத்தரணியா லோ காலேஜ் செல்வதற்கு ஒரு ஆசை வந்திருக்கிறது. ඩැඩි කිව්වා එච්චර සල්ලි නැහැ කියලා. டேடி சொன்னார் அவ்வளவு பணம் இல்லை. ඇයි දන්නවද මම කවදාත් ඉස්කෝලේ මම ටියුෂන් පන්ති ගියේ නැහැ. ஏனென்றால் நான் ஸ்கூலிலே நான் ஒரு நாளும் டியூஷன் போயினதில்லை. ඇයි කිව්වා ටියුෂන් එකට සල්ලி නැහැ. ஏனென்றால் டியூஷனுக்கு கொடுக்க பணம் இல்லை. ඒ වගේ තැනක තමයි හිටියේ. அப்படியான நிலையில தான் இருந்தேன். නමුත් ඒ දවස්වල දෙවියන්වහන්සේ මට කිව්වා அந்த நாட்களிலேயே தேவன் எனக்கு මම சொன்னார், ඔබ ආශිර්වාද කරනවා. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், මම ඔබ ලොකු තැනට ගෙනියනවා. நான் உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு வருவேன். නමුත් අද ஆனால் இன்று මම ලොකු තැනක ඉන්නවා. நான் பெரிய இடத்துல இருக்கிறேன். නමුත් කොච්චර ලැජ්ජාවද. ஆனால் எவ்வளவு வெட்கமோ. අරයා ලැජ්ජ කළා, මෙයා ලැජ්ජ කළා. அவர் வெட்கப்படுத்தினார், இவர் வெட்கப்படுத்தினார். අද මම දිනාගත්තා. இன்று நான் வென்று கொண்டேன். ඇගලා බලන මොහොතේ திரும்பி பார்த்தால் ලැජ්ජාවට පත් වුණේ ඔක්කොම ලැජ්ජා වෙලා. வெட்கப்படுத்தினவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டிருக்கிறார்கள். එනිසා ඒගොල්ලන්ත් එක්ක සම්ඩු කළා කියන්නේ. எனவே அவர்களோடு போராடி அவசியம் இல்லை. දෙවියන් වහන්සේ ඔබේ කනේ යමක් ධම්මද. தேவன் உங்களுக்கு காது ஒன்றை போட்டாரா? ඒක ඉක්මනට සිදු වෙන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. அது சீக்கிரமாய் நடக்காமல் இருக்கலாம். නමුත් මම ඔබට එක දෙයක් කියන්නම්. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ සමග ඉන්න අය ඉක්මනින් කලින් ලබාගත්ත අය වෙන්න පුළුවන්. නමුත් ඊට වඩා උතුම් දෙයක් ඔබට ලැබෙන්න. உங்களோடு இருக்கிறவர்கள் சீக்கிரமாய் முன்கூட்டியே பெற்றிருக்கலாம், ஆனால் அதை விட மேன்மையானதொன்றை நீங்கள் பெறப்போகிறீர்கள். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் දෙවියන් වහන්සේ ඔබගේ අදවතට දාපු දෙය ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. தேவன் உங்கள் இருதயத்துக்கு போட்டவைகளை செயலிலே நடப்பதாக. යෝවාන් 9 පරිච්ඡේද 3 වෙනි වචනේ யோவான் 9:3 දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව මේ නෝම්බර් ඔබගේ ජීවිතේ ක්‍රියා කරයි. தேவனுடைய கிரிகைகள் இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව යක්ෂයාටත් බෑ, මනුෂ්‍යෙක්ටත් බෑ බාධා කරන්න. தேவனுடைய கிரிகையை பிசாசுக்கோ மனிதனுக்கோ முடியாது தடை பண்ண. මනුෂ්‍යගේ වචන වලට බෑ විනාශ කරන්න. மனித வார்த்தைகளுக்கும் முடியாது அழிக்க. දෙවියන් වහන්සේ ඔබට යම්කිසි මඩවැදින ටෙස්ට් එකක් දීලා තියෙනවා නම් தேவன் உங்களுக்கு சேர்ப்படுகிறதான ஒரு பரீட்சையை கொடுத்திருப்பார் ඒ என்றால் ටෙස්ට් එකේ පාස් වෙන්න. அந்த பரீட்சையிலே பாஸ் ඒ ටෙස්ට් එක ආවම அந்த டெஸ்ட் ඒ வந்ததும் එක්සෑම් එකෙන් அந்த எக்ஸாம் வரும், නතර වෙන්න එපා. நிறுத்த வேண்டாம், ෆේල් වෙන්න එපා. ஃபெயில் ஆக வேண்டாம், ඒකත් එක්ක දිගට යන්න. அதோடு தொடர்ந்து செல்லுங்கள். ඔබගේ ජීවිතේ මහිමය දකි. உங்கள் வாழ்க்கையில மகிமையை காண்பீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් දෙවියන් වහන්සේ ක්‍රියාව මේ සභාවට සිදු වේවා. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய கிருகை இந்த අද சபையில் ඉදිරියට යන්න. இன்று முன்னோக்கி செல்லுங்கள், ඉස්සරහට යන්න. முன்னால் செல்லுங்கள். දෙවියන් වහන්සේ මාධ්‍යයක් කරයි. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். හalleluya. ஹalleluya. අද මම උගාක් එළිදරව් කතා කළා. இன்று நான் அநேக வெளிப்பாடுகளை பேசினேன். මේ හැම දෙයක්ම මේ සභාවට இவை எல்லாமே இந்த சபைக்கு தான். දෙවියන් වහන්සේ මහිමවත් ලෙස ක්‍රියා කරනසේක්වා. தேவன் மகிமையாய் கிரிகை செய்வாராக. රබෂකේරියන්දි කලරය. දීබෝ ශකේරියන්දි ලරයය. අපේ දෑත්තුස්වා දේවාශ්ව ලබගමු. கரங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கொள்வோம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், தெய்வீக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම
දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සෑම දිනක් සමග අද සදාටත් ඔබ සමගම පැවතේවා. සබව සබ්ද ගැන ආමේන්.